கஞ்சா வித்ததுக்கு கேஸா இல்ல மாட்டு சாணி வித்ததுக்கு கேஸா? கரெக்டா சொல்லுங்க தமிழக காவல்துறையே. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் புழக்கம், அதுவும் குறிப்பாக கஞ்சாவின் புழக்கம் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. முன்னாடியெல்லாம் சாராயம் குடிப்பவனை பார்த்தால் எரிச்சலாக இருந்தது. இப்போதெல்லாம் சாராயம் குடிப்பவனே பெட்டர் என நினைக்கும் அளவுக்கு நம்முடைய திராவிட மாடல் சீரும் சிறப்புமாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்காங்க. சாராயம் குடிச்சிட்டு சாக கடந்தவனை போய் முதல்வர் நேரில் பார்த்து சந்தித்து ஆறுதலை கூறினார். அநேகமாக எதிர்காலத்தில் கஞ்சா அடிப்பவர்களுக்கு என்று ஒரு சங்கம் ஆரம்பித்து அவர்களுடைய ஆதரவை கேட்பாரோ என்று கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் கஞ்சா கரைப்புரண்டு ஓடுது. தமிழகத்தில் தண்ணீர் இல்லாமல், காவேரியில் தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் வறட்சியாக இருக்கும்போது கஞ்சா என்னவோ கரைப்புரண்டு ஓடுகிறது. ஐயோ, இதை நான் சொல்லலைங்க. முதல்வரே தன்னுடைய வாயால் கஞ்சா போதையில் இளைஞர் போலீசாருடன் தகராறு செய்தார் என்று சட்டமன்றத்திலேயே ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. இந்த கஞ்சா ஆசாமிகளை கண்டாலே மக்களுக்கு பயம்தான் வருது. தமிழகத்தில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. இந்த அழகில் போதைப் பொருள் கடத்தினவனுக்கு எல்லாம் கட்சியில பதவி கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கு திமுக. ஒன்றிய செயலாளரின் கணவர் குட்காவை கடத்தி கொண்டு வருகிறார். அதைவிட ஒரு கேவலமான காமெடியான விஷயம் நடந்து கொண்டிருக்கு. திருப்பூர் பகுதியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் பைக்கில் வந்த இருவர் சிக்கினாங்க. இருவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் கிட்டத்தட்ட 33,000 ரூபாய் கொடுத்து அவர்கள் கஞ்சா வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. அடுத்து நடந்ததுதான் பெரிய ட்விஸ்ட். 33,000 கொடுத்து கஞ்சா என்று நினைத்து இவர்கள் மாட்டு சாணத்தை வாங்கி வந்திருக்காங்க என்றார்கள் அந்த அறிவு கொழுந்துகள். உடனடியாக கஞ்சா என்ற பெயரில் மாட்டு சாணம் விற்ற இருவரையும், கஞ்சா என்று நினைத்து கொண்டு மாட்டு சாணத்தை கையில் வைத்து சுற்றி கொண்டிருந்த அந்த இருவரையும் போலீசார் கைது செய்திருக்காங்க. நமக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், இவங்க மேலே அப்படி என்ன கேஸ் போடுவாங்க? பைக்கில் மாட்டு சாணம் எடுத்து போனாங்க என்று கேஸ் போடுவாங்களா? இல்லை மாட்டு சாணத்தை விற்றார்கள் என்று கேஸ் போடுவாங்களா? இல்லை ஆசையா கஞ்சா வாங்க வந்தவனை மாட்டு சாணி கொடுத்து ஏமாற்றி விட்டாயேடா படுபாவி என்று கேஸ் போடுவாங்களா? மாட்டு சாணி வாங்குவதற்காக 33,000 ரூபாய் செலவு செய்த அந்த 2 அறிவு கொழுந்துகளையும் நாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அடையாளப்படுத்தலாமா? சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களை முதல்வர் சந்தித்தது போல மாட்டு சாணியால் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு யாராவது ஆறுதல் கூற முன் வருவாங்களா? எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டாக இது இருக்குது. யாராவது கொஞ்சம் சந்தேகத்தை தீர்த்து வைங்கப்பா. நமக்கு நேத்துல இருந்து இதே கேள்விதான் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது.